பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள் புதிய ஏற்பாட்டு ஜெபங்கள் ரெண்டுத்தையும் உங்களுக்கு விவரத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஜெபம் என்ன தெரியுமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திரையில டக்குன்னு போடுங்க, வாசிக்கலாமே. யோவேல் 2:12 பழைய ஏற்பாட்டு ஜெபத்தை வாசிங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. யோவேல் 2:12 எடுத்துட்டீங்களா? போடுங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணுமா? எங்க பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, தேவன் ஜனங்களை அழிக்க இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உபவாசத்தோடும் அடுத்து அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் அப்படி திரும்பினீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக, பால் குடிக்கிறவங்க, கல்யாணம் முடிச்சவங்க எல்லாருமே உபாசிக்கணும். அதெல்லாம் சொன்ன பிறகு தேசத்தை சிறு மந்தையை பயப்படாத தேசமே பயப்படாத மகிழ்ந்து, அப்புறம் 26, 27 வசனங்கள்ல வாக்கு தத்தங்கள் போகுது. இத ரொம்ப அழகா லகுவாக்கி இப்ப வாசிங்க. மத்தேயு 21, 22 வாசிங்க. உங்களுக்கு இந்த ஜெபத்தினுடைய புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் சொல்லி கொடுத்ததை வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 21, 22 எல்லாரும் வாசிக்கலாமா? திரையில என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் ஸ்கிரீன்ல வாசிக்க பார்ப்போம். அழகா வாசிக்கலாம். நீங்க வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே, சேர் கொடுங்க அண்ணனுக்கு, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை. எத்தனை பேருக்கு அந்த ஜெபத்துக்கும் இந்த ஜெபத்துக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அங்க என்ன சொன்னாருன்னா உபவாசிக்கணும். அப்ப இங்க உபவாசம் வேண்டாமான்னு இல்லை, இங்கேயும் உபவாசம் இருக்கு. வரேன், அதுக்குள்ள நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்பா தப்பிச்சப்பா 3 நேரம் சாப்பிட சொல்லிட்டாரு. கவனிங்க, அங்க கட்டாயமா நீங்க மனம் திரும்பி நீங்க உங்களை வருத்தி அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகி அவர் நினைச்சா அவருடைய இருதயம் திருப்புனா, அவர் மைண்ட் சேஞ்ச் ஆனா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபம்? அப்புறம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை. இப்ப என் கேள்வி என்னன்னா, புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் ஜெபம் அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம். இப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட இணையற நேரம் இருக்கா? உங்களே கேட்டுக்கோங்க. இத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு காப்பாற்றிருக்கிறாரு. கண்மணி உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியே தொடுகிறான். உங்களை யாரும் அடிக்காம கவனிங்க. இன்னைக்கு போராடம்லாம் அடி வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப வாங்கி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நம்ம நின்றா 10 அடி தள்ளி நின்று பேச வச்சிருக்கிறார். ஒரு நிழலும் உங்க மேல படாம கர்த்தருடைய கரம், யாபேஸ் ஜெபித்தான், உங்க கரம் என்னோடு கூட இருந்து இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்யற ஆளா இருப்பீங்கன்னா, இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு செல்வங்கள், ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பலன் உங்களை மாத்திரமல்ல உங்க சந்ததிகளை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன், உள்ள இருக்கிற மனுஷன் நீங்க பண்ற ஜெபத்தை முத நம்பணும். பக்கத்துல பசங்க ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை நம்பணும். ரெண்டுமே செய்யலைன்னா இப்ப எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி போயிட்டு அடுத்த வாரமும் பப்பாளி பழம் மாதிரியே வருவீங்க. புரிஞ்சா சரி, புரியலன்னா சரி. பப்பாளி பழம் பார்க்க மஞ்சளா இருக்கும், ஆனா எப்பயும் பாருங்க வயசான பாட்டி மாதிரியே இருக்கும். தப்பா நினைக்காதீங்க, கவனிச்சுக்கோ. கோச்சுக்கு போறாங்க இவங்க தான் ஜோப் பண்றவங்க. அதுக்குள்ள ஒரு பளபளப்புலாம் இருக்காது. கவனிங்க. ஏன் உங்க முகத்துக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு நம்பிக்கை வரலன்னா, நம்பிக்கை உடையவரோடு நீங்க பேசல. நீங்க பேசுற ஆள் எல்லாம் சண்டை போடுறவங்க, வீட்டுக்குள்ள திட்டுறவங்க, அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. அந்த உடன்படிக்கையின் பிரசனத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களும் உங்களுக்கு சொந்தமாய் நண்பர்களாய் மாறுவார்கள். நான் போகும்போதே என்னை பார்த்து முறைக்கிறாங்க, நீங்க அவரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க உங்க பட்சத்தில் வருவாங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா.
இது சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளையில இருந்து 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு போகிறவங்கள இருந்து எல்லாரும், ஜீசஸ் என் கூட வாரீங்க, நான் நம்புகிறேன், என் கூட ஜீசஸ் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் இருப்பீங்கன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஜெபத்தினுடைய ஆன்சர். ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? இந்த காலையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த தலைப்பை வாசிங்க பார்ப்போம். உள்ளான மனுஷனில் வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த தலைப்பை வாசிங்க. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எபேசியர் 3:16 போடுங்க. 16 பவுல் ஜெபிக்கிறார். நிருபங்களை எழுதின பவுல் ஜெபிக்கிற ஜெபத்தை என் கூட வாசிக்க போறீங்க. 16 போடுங்க. 16. Thank you Jesus. Hallelujah. மேல 15 போடுங்க. 15ல எப்படி ஜெபிக்கிறாருன்னு தெரியும். நம்முடைய வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க. தம்பி, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் ஸ்கூல் போறவங்க வாசிக்கணும். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி என்ன செய்றாரு? போன வாரம் முழங்கால் போட்டீங்களான்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. உங்களுக்குள்ளே கேளுங்க. என்ன ஆசீர்வதிப்பார். என்ன எங்க இருங்க, தலை கீழே நின்றாலும் நல்லா தான் இருப்பீங்க. இது கிருபையின் காலம். உங்களை அவங்க தகப்பன். ஆனால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வேணும்னா அவர் சமூகத்தில் உட்காரணும். ஆமோதிக்கிறவர்கள் விசுவாசத்தை நீங்க அனுபவிக்கணும்னா நம்பணும். நீங்க ஜெபத்தை நம்பணும்னா அவரோட நீங்க சேரணும். சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுனுடைய பிதாவை நோக்கி முழங்கால். யோசிங்க. இங்கேயே உங்களுக்கு பதில கர்த்தர் கொடுத்துருக்காரு. இங்கிருந்தே நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. 9 மாதம் சம்பாதிச்சோமோ சம்பாதிக்கலையோ, வந்துச்சோ வரலையோ, நல்லா 3 நேரம் சாப்பிட்ருக்கோம், படுத்து தூங்கியிருக்கிறோம், இபி பில் கட்டியிருக்கிறோம், ஏசியை போட்டு தூங்கியிருக்கிறோம், பைக்கில் பெட்ரோலு, நீங்கள் குடித்த தண்ணிக்கு அளவே இல்லை. நல்ல தண்ணி சொல்கிறேன் நான். நீங்கள் குடித்த குடி தண்ணீர் அளவே இல்லை. நீங்கள் பயன்படுத்தின தண்ணீருக்கு அளவில்லை. இயற்கை உங்களுக்கு சாதகமாக வச்சிருக்கிறார். முழங்கால் படி போட்டு இந்த தேவனிடத்தில் சேருகிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு படுத்துக்கிட்டு ஜோமான்லான்னு பண்ற பிரசங்கம் நிறைய இருக்கு. அவங்கள நான் குறை சொல்லலை, அது என் வேலையும் அல்ல. அடுத்து வாசிங்க பார்ப்போம். 16 வாசிங்களேன். 16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் கவனிங்க. நீங்க ஸ்ட்ராங்கா உங்க வேலைக்கு போற இடத்துல, உங்க சம்பாத்தியத்துல, உங்க படிப்புல, உங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீங்க அதுக்கு செய்ய வேண்டிய வேலை அவர் சமூகத்தில் முழங்கால் படிடணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்க உள்ளான மனுஷன்ல ஒரு வல்லமை இறங்கும். அந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. நீங்க சொல்றத நிறைவேற்றுகிற வல்லமை, நீங்க ஜெபிக்கிறதுக்கு பதில் கொடுக்கிற வல்லமை, நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ உங்களை கையை பிடிச்சு ஓட வைக்கிற வல்லமை. இந்த வல்லமைக்குள்ள நீங்கள் பலப்படணும்னா ஆவியில ஜெபிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, உங்களை எல்லாரும் காட்டிலும் நான் அதிகமா அந்நிய பாஷையில பேசினேன்றார். அந்நிய பாஷையை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் வந்து அப்படியே மணமணமணான்னு சரவெடி மாதிரி. சரவெடி பார்த்தீங்கன்னா 10 வச்சு 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அந்த அந்நிய பாஷைக்கு உங்களை அழைக்கல. பைக் ஓட்டும் போது, சமைக்கும் போது, பாட்டு பாடும் போது, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கேட்டோ மூடும் போது, வீட்டு கேட்டோ மூடும் போது, உள்ள ஹாலுக்குள்ள நடக்கும் பொழுது, மேக்காரா தோராலா அக்காரா மாஷே அல்பரா அப்படி நீங்க பேச பேச பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள வல்லமை வந்தா அந்த 3வது அந்த ஜெப மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ள போகிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைஞ்சனால சொல்லுகிறான், நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. இந்த வல்லமை உங்களுக்கு வேணும்னா ஆவியில நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:6 வாசிங்க பாப். 6:6 எல்லாரும் வாசிங்க.
இது அடுத்து 17 வாசிக்கணும், விட்டுறாதீங்க. 6 எல்லாரும் பைபிளில் வாசிங்க, அப்படியே இருக்கட்டும்ப்பா. பைபிளில் வாசிங்க, எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. மத்தேயு 6 வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள். இது யாரு சொன்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் சொன்னது? நீங்க தாங்க பிரசங்க. யாரு யாரு சொன்னது? இப்ப யாருக்கு சொன்னது? யாரு சொன்னது? யாருக்கு சொன்னது? பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்ன வாய் பேசுறோம்? யாரு சொன்னது? யாரு போன்ல? இங்க நான் பேசிக்கிட்டு இருப்பேன், ஜூடா வந்து யாரு போன்ல எவ்வளவு கேட்கறது ஜூடா கேள்வி. யார் போன்ல? இதை காட்டில ஒட்டி பார்ப்பாரு, நம்பர்ல யார் இருக்கா, இதெல்லாம் தெரியுதுல்ல. யாரு சொன்னது சொல்லுங்க? யாரு இயேசு. யாருக்கு சொன்னாரு? எனக்கு சொன்னார். சொல்லுங்க, யார் சொன்னாரு? அரை வீட்டு உங்க கதவை பூட்டிட்டு நீங்க ஜெபம் பண்ணும் போது பக்கத்து வீட்டில் தெரியுமா? டேவிட் பக்கத்து வீட்டில் தெரியுமா? இப்ப டேவிட் ஜெபம் பண்றாரு வீட்டில், பியூலா வேலைக்கு போயிருச்சு. இப்ப வீட்டுக்காரரு ஜெபம் பண்றாருன்னு வீட்டுக்காரம்மாக்கு பியூலாக்கு தெரியுமா? தெரியுமா? டேவிட் வந்து என் போன் எங்க எடுக்கல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாதான். ஆனா இந்த டேவிட் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பியூலாக்கு அல்ல, அவர் போகிற தெருவெல்லாம் இவர் ஜெபிக்கிறார் என்பதை பரலோகம் பதில் கொடுக்கும். வெளியரங்கமா, வெளியரங்கமா. புரியல நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா உனக்கு, உன் பிதா, உன் பிதா 3 இடத்துல வருவாங்க. உன் கதவை பூட்டி உன் பிதாவை நோக்கி, உன் பிதா வெளியரங்கமாய், ஆனா கடைசியா முடிக்கும் போது உனக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு வெளியரங்கமா பதில் தருகிறார். நான் நிறைய நேரம் படிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஹவு லாங் யூ ஸ்டடி? அந்த படிக்கிறதுக்கு புக்கை உன் கையில கொடுத்தது யாரு? இங்க வருவோம், பியூலா மெர்சி கிட்ட வருவோம். அங்க பியூலா விட்டாச்சு. அபிஷேக ராணி பேர் என்ன பேரு? உங்களை ஜெபம் பண்ண வைக்காம அடுத்த பிரசங்கத்துக்கே போக மாட்டேன். ஜெனிஃபர் முழங்கால் படிட்டு அரை கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்துல பார்க்கிற ஆண்டவரோட நீங்க உறவாடுகிற தேவ பிரசனத்துல உட்கார ஆள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ். அடைத்த கதவுகள் தானா திறக்கும். பாருங்களேன், இப்ப வேற ஒன்றும் இல்லை. போன வாரத்தில் அமைச்சர் இந்த பக்கம் வந்தார். அமைச்சர் வந்தார். அமைச்சர் பேரை சொன்னா அது வேற பிரச்சனை. அமைச்சர் வந்தார். வந்த ஏரியா பூரா சுத்தமாயிருச்சு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப நாங்க காலையில கார் ஓட்டி இந்த பக்கம் வந்திருப்பீங்க. லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? வண்டி நிறைய இல்லை, வண்டிக்கு அதிகமா இருக்கு. அப்படிங்களே, ஜெபம் பண்ற ஆளா இருப்பீங்கன்னா நீங்க போற ஏரியால குப்பையே இருக்காது. இந்த குப்பையை சொல்லல, நான் சத்துருவின் கிரியைகளே இருக்காது. நீங்க போகும்போது கதவு திறந்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரம்ப் வராருன்னா ஏர்போர்ட்ல இருந்து ட்ரம்ப் தங்க போற ரூம் வரைக்கும் ரெடியா இருப்பாங்க. அவர் வர வர கதவு திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவரு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜெபிக்கிறவங்க அப்படிதான் வாழ முடியும். அவங்க தலை கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜெபிக்கிறது ராஜாதி ராஜாவின் சமூகத்தில், பேசுவது அந்த சராசரங்களை படைத்தவர். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க பதறி பதறி ஜெபம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு தகப்பனிடத்தில் பேசுவது போல எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லலாமே. இப்ப எபேசியர் 17 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். உங்க ஜெபம் எதுக்கு தெரியுமா? நீங்களே தேவனுடைய, சிலர் தூங்குற மாதிரி இருக்கு, தூங்கிறாதீங்க. நீங்களே தேவனுடைய. இப்ப விசுவாசத்துல உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உள்ளதா இருக்கிறார் என்பதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? அவரோட பேசுவது. உங்களுக்கு வரங்களேன், இப்ப நீங்க இருக்கிற ஸ்டைல சொல்றேன். உங்களுக்கு நீங்க இருக்கிற ஸ்டைல் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, பிரசங்கம் கேட்டோமா, காணிக்க போட்டோமா, தசகமாக கொடுத்தோமா, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, பாட்டு பாடினோமா, அதனால தான் இப்படி இருக்கீங்க.
இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய அளவு அதுதான். ஆனால் நீங்கள் இவரோட தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே உங்கள் வாழ்க்கை இருக்கும்னா, இப்போ நீங்கள் எழுதிக்கலாம், பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே தினந்தோறும் இந்த தேவனோடு உறவாடுகிற, இந்த தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரெக்க கட்டி பறக்க சொல்றா பாருங்க. ஆசீர்வாதத்திற்கும் அபிஷேகத்திற்கும் தேவனுடைய கரத்தினுடைய கிரியைகளுக்கும் அளவே இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்றவங்க? ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆமான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, ஒத்துக்கணும். யோனா சொன்னாரு, ஏயா நீங்க எல்லாம் தூக்கி ஜாமான் தூக்கி போடுறீங்க, தப்பு யாரு? நான் தான். என்னைய தூக்கி கடை. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான பார்க்க முடியாதுங்க. தப்பா ஒத்துக்கிட்டாலே அவன் நீதிமான். அல்லேலூயா. நான் ஜோம் பண்ணலையா? யார் சொன்னா? கவனிங்க, உங்க முகம் காமிக்குதே, உங்க முகமே உங்க ஃபேஸே காமிக்குது. பைபிளை திருப்பல, தேவனோட பாட்டு பாடல, டெய்லி வேலைக்கு போனோம். உள்ளான மனுஷனுக்கு தினந்தோறும் வசனம் வாசித்தீங்களா? இப்படி கேட்டா ரொம்ப கடுமையா பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? பரலோகத்துக்கு போனோம்னா இதுதான் பாதை. இல்லைங்க நான் இங்கேயே நான் பரலோகத்தை அனுபவிக்கிறேன்னா நீங்க லேசான சாப்பாடை, நல்ல பூஸ்ட் மில்க்கு, வேற என்ன சொல்லுவீங்க, ஹார்லிக்ஸு, போன்வீட்டா, கம்மங்கூழ் இப்படியே குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். திடகாத்தமான சாப்பாடை சாப்பிடணும்னா கர்த்தரோட உட்காரணும், தரிசனங்களை பார்க்கணும், சுகமாக்குற வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். நீங்க பேசுறத கர்த்தர் செய்கிறார் என்பதை கவனித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த முழங்கால் படிட்டு பண்ற ஜபம் முத உள்ளான மனுஷன். ரெண்டாவது, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில். ஏன் ஜெபம் பண்றா? கிறிஸ்து எங்க இருக்கணும்? இருதயத்துல. மூணாவது, அவருடைய அன்பு. சொல்லுங்க, அவருடைய அன்புல நான் ஸ்ட்ராங் ஆகணும். கீப் யூ ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. கீப் யூ ஸ்ட்ராங். அவருடைய அன்புல, தேவனுடைய அன்புல ஜெபிக்கிறவங்க பாருங்க, எத்தனை காற்று அடிச்சாலும், எத்தனை புயல் வந்தாலும், புரட்டி புரட்டி போட்டாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். மற்றவங்கள பாருங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, கெஞ்சுவீங்க. ஜெபிக்கிறாள பாருங்க, எப்படி நல்லா கர்த்தர் நடத்துறாரு. சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. கவனிங்க, கையில 10 ரூபா இருக்காது, ஆனா சொல்லுவாங்க கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அவங்க வார்த்தையின்படி காலங்களை ஒரு நொடியில அவங்களுக்கு மாற்றி அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அவங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்தரங்கத்துல பண்ணுகிற ஜெபம். சொல்லுங்க, அந்தரங்கத்துல. சத்தமா தான் சொல்லுங்களேன். அந்தரங்கத்துல தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயம். அந்த பிக்சர் இருந்தால் கொஞ்சம் போடுறீங்களா? ஒரு சாலமோனுடைய டேபர்நாக்கிள் எடுக்க முடியுமா? நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் நீங்கள் எடுக்க லேட்டாக நினைக்கிறேன். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பாப்போம். மைக்கில் வாசிங்க. 13 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். போதும். அல்லேலூயா. நான் அனுப்பின பிக்சர் வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சா? வாட்ஸ்அப்ல வந்துச்சு. ரைட், ஓகே, சரி, ரைட். அடுத்த வருஷம் தான் வாசிங்க. 14 வாசிங்க. 14. இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். ரைட், ஓகே. அவனை பத்தி ஹிஸ்டரி. அவர் யாருடைய மகன்? 15 வாசிங்களேன். 15. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். எல்லாரும் வாசிங்க. இவன் 2 வெண்கல தூண்களை. சத்தமா சொல்லுங்க. இவன். எல்லாரும் சொல்லுங்க. இவன் 2 வெண்கல தூண். இது பெருசா சிறுசா? சிறுசு. இது தூணா குச்சா? குச்சி. இவன் பண்ண தூண் என்ன அகலம் நீளம் இருக்கு. இப்போ நீங்கள் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, டேப்பு வச்சு அளந்து வேலை பார்க்குறவங்க எனக்கு கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? வாசிங்க. ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரம். 18 முழ உயரம். அடியில் சொல்லுங்க பாப்பா எனக்கு. பொன்ராஜனே,
அடியில் சொல்லுங்க 18 முழம் உயரம். மேக்ஸ் வர மாட்டிருக்கேன், நான் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கேன் சார். பார்த்து கேள்வி. டேனியல் சார் சொல்லுங்க. 18 முழம் உயரம். மேஷாக்கண்ண 36 சத்தமா சொல்லுங்களேன். 27 அடி உயரம். 27 அடி உயரம். கவனிங்க, இந்த பிக்சர் பார்த்தீங்களா? இதுதான் சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய மாதிரி. இது கிடையாது, இது சும்மா கார்ட்டூன் டயக்ராம். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற பிக்சர் வந்து இந்த 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 தூண், இந்த தூண் வந்து நார்த் சவுத்தில் வச்சிருப்பாங்க. ரைட், போட்டோம். அப்படி இந்த பிக்சர் இருக்கட்டும். 27 அடி, சரி 36 அடின்னு வச்சுக்கோங்க. 36 அடி உயரம். இந்த சபையினுடைய உயரம் 26. சரிங்களா? சபையினுடைய உயரம் இங்க இதுல இருந்து, இந்த தரையில இருந்து மேல. இத ஈராம் அப்படின்ற ஒரு மனிதன் வெண்கலத்துல, வெண்கலம்னா பித்தளை தானே, பித்தளை தானே, ஆமா, பித்தளத்துல செய்றார். இது உயரம் வந்து 27 அடி. சரிங்களா? அகலம் சொல்லுங்க பாப்போம். அகலம் என்ன போட்டுருச்சு வசனத்துல? 12 முழம் நீளம். 12 முழம். அகலம் எவ்வளவு தெரியுமா? 18 அடி. எத்தனை அடி? 18 அடி. இங்க இருந்து காவாசி தூரம். அப்ப அந்த பில்லர் வந்து நம்மளுடைய பேலஸ் இருக்கு பாருங்க. என்ன பேலஸ்? திருமண நாயக்கர் மண்டபத்தில் இருக்கிற தூண் மாதிரி ஒரு ஒரு என்னுடைய அளவு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 17 அடி இந்த நீளம். இந்த அகலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தூணை வைக்கலாம். எத்தனை தூணு? 20 தூண். கவனிங்க, 20 தூண் அகலத்தை, 30 அடி உயரத்தை ஒரு வெண்கலத்தில் செய்கிற ஒரு மனிதன், அவனை அழைப்பிச்சு அவனுக்குள்ள வேலையாட்களை கொடுத்து இதை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டாந்து ஃப்ரண்ட்ல வைக்கணும். எங்க கொண்டாந்து வைக்கணும்? நல்லா புரியல. எங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க? இப்போ முன்னாடி வச்சிருக்காங்களா, பையன் வச்சிருக்காங்களா? முன்னாடி. எதுக்கு அடையாளம்னு சொல்றேன். அடுத்த வருஷத்தை வாசிக்க பார்ப்போம். அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். 2 கும்பங்கள் மேல வந்து 2 அந்த குவியல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு அளவு இருக்கு. 21 வாசிங்க, 17 வாசிங்க. 17 சீக்கிரமா முடியுது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது. 7 செட்டு, 7 செட்டு அந்த கும்பத்துல மேல. 21 வாசிங்க. அதுல என்ன கடைசியில பண்ணாங்கன்னு வாசிங்க பாப்போம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். 22 தூண்களுடைய சிகரத்தில், இப்ப பாருங்க, தூண்களுடைய சிகரத்தில். இப்ப நிறைய பேர் தூண்கள் சொல்லும் போது தூங்கிடக்கூடாது. அவனுங்க கையை அசைச்சு காமிங்க, கையை அசைச்சு காமிங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். தூண்களுடைய சிகரத்தில். சொல்லுங்க, நான் எத்தனை அடி சொன்னேன்? 30 அடி வச்சுக்கோங்க. நம்ம கணக்கு எத்தனை அடி? கீழே இருந்து 30 அடி உயரத்தை நீங்க எட்டி பார்க்க முடியுமா? மனுஷர் முடியுமா? காளிமுத்து ஒண்ணு ஏணி போடணும், அந்த ரகத்துல தொங்கி பார்க்கணும். இந்த தூண்களுடைய உச்சத்துல, the top of that pillar, அப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்கு, top of the pillar என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, லீலி புஷ்ப மேல லீலி புஷ்பத்தை வரைஞ்சிருக்கிறார் இந்த ஈராம் அப்படின்றவர். அந்த வேலையை வேற யாரும் செய்யல. இந்த ஒரே ஆளு. அவங்க அப்பா வெண்கலத்தில் வேலை செய்யறவர், அவங்க அப்பா ரட்சிக்கப்படாதவர். இவர் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அப்படி இருக்கு. இவர் பாதி, அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டவர், இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள். இவனுடைய செயல்கள் பல வாரம், சொல்லுங்க, பல மேல உட்கார்ந்து இதை செய்யணும்னா அவன் எவ்வளவு கரையை செலுத்தணும்? சத்தமா சொல்லுங்களேன். உளுந்தா சத்தமா சொல்லுங்க, ஆபத்து. மேல உட்காந்து, சரி மேல உட்கார்ந்து இருக்கிறான், ரிஸ்க் எடுத்துட்டா, நேரம், அவனுடைய நேரம், உழைப்பு, அவனுடைய மாத கணக்கான வேலை எல்லாமே முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டான். இப்ப அது எங்க வந்து வச்சிருக்கிறாங்க? இப்ப ஆலயத்தினுடைய, சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தினுடைய வாசல் என்ட்ரன்ஸ்ல. இப்ப
சபைக்கு வருகிறவங்க அந்த லீலி புஷ்பத்தை பார்ப்பாங்களா, இல்ல சபையில வாசம் பண்ணுகிறவர் அந்த லீலி புஷ்பத்தை பார்ப்பாரா? சத்தமா சொல்லுங்க. இன்னும் தூக்கம் வரலையே, அண்ணாச்சிலாம் பேசலையே. சர்ச்சுக்கு வரவங்க டக்கு டக்குன்னு ஏறி எட்டி பார்ப்பாங்களா, சபைக்குள்ளே உலாவுகிறவர் அந்த செஞ்ச கிரியையை லீலி புஷ்பத்தை பார்க்க முடியுமா? யாரு பார்க்க முடியும்? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க அந்தரங்கத்துல பண்ற ஜெபத்தை மேல இருந்து பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்களே தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனையோ 7 வருஷங்களுக்கு மேல ஆச்சுன்றாங்க. அந்த ஆலய திறப்பு விழாவிலே ஊழியர்கள், ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவு தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடிட்டு, நீங்களே தேவனுடைய ஆலயம். எல்லாரும் சொல்லலாமா? நான் தேவனுடைய ஆலயம், லீலி புஷ்பமாகிய கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். இவரோட நான் எவ்வளவு நேரம் செலவு பண்றேனோ, 1 வாரமோ 2 வாரமோ மாதமோ வருஷமோ தினந்தோறும் ராத்திரி பகலோ வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்தரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் அற்புத பலனை தர அவர் வல்லமை உடையவர். அல்லேலூயா. உங்க உள்ளான மனுஷன் பலப்படணும்னா வெளியே சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டா உள்ளான மனுஷனுக்கு வேலையே செய்ய முடியாது, தூங்கிக்கிட்டே இருப்பான். வெளியே சாப்பிட்ற சாப்பாடை ஸ்டாப் பண்ணிட்டு ஐயான்னு உட்கார்ந்து இருப்பீங்கன்னா அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். இதுதான் உபவாசம் பண்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஒரு நபர் 30 அடி உயரத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார். அந்த அந்த வெங்கலம் கொதிச்சிருக்கும், வெயில் அடிச்சா பாலைவனம். அவர் இறங்கி போயிட்டார். என்னென்னமோ வேலை செஞ்சாங்க, யாருடைய பேரையும் இந்த ஆலயத்தில் மென்ஷன் பண்ணல. பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, மரம் போட்டிருப்பாங்க. இந்த வெண்கலத்தினுடைய பில்லரை செஞ்சு முகப்பில் நிற்க வச்சு அவன் பேரை எழுதியிருக்காரு. அதில் பாதி ரட்சிப்பு பாதி ரட்சிக்கப்படல. சரித்திரத்தை சொல்றார். நீங்க ஜெபிக்கிற ஆளா இருந்தா, நீங்க எங்க ரட்சிக்கப்பட்டு உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டாரோ ரட்சிக்கப்படலையோ, உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டிருக்காரோ ரட்சிக்கப்படலையோ, உங்க உள்ளான மனுஷன்ல தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஆளா இருப்பீங்கன்னா உங்க சரித்திரம் பேசப்படும். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, என் ஜெபம் ஆண்டவருக்கு தெரியணும். என் பாட்டு நீங்க பாடுறது மற்றவங்கள மாதிரி நீங்க அழப்பி ஜெபம் பண்ணாதீங்கன்னு எழுதியிருக்கிறார் ஆண்டவர். பார்த்துருக்கீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, இருதயத்தில் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி எண்ணெயெல்லாம் பூசி நான் உபவாசிக்கிறேன் அப்படிலாம் பண்ணாம உங்களையும் ஆண்டவரையும் இணைக்கிறது தான் ஜெபம். இதை விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவரே வெளியரங்கமாக விளம்பரப்படுத்துவார். இன்னிலிருந்து ஆரம்பிங்க. 9வது மாதம் 21ஆம் தேதி வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஆளா இருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, பாட்டை போட்டுட்டு கூட சேர்ந்து பாடுங்க, உங்களை ஜெபிக்க தானா வைப்பார். அந்த ஜெபத்தை முடிக்கும் போது அந்த ஜெபத்தை நம்புங்க, விசுவாசமா நம்புங்க. பதில நீங்க கீழே இறங்கி வரதுக்குள்ளே பதில் கொடுப்பார். நான் பார்த்துருக்கிறேன், பல முறை பார்த்துருக்கிறேன். நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார் ஒருத்தர், என்கிட்ட சொல்லிட்டு போனார், அண்ணே நாளைக்கு காசு வேணும், அது 9:30 மணிக்கு வாப்பாண்ணேன். எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு வாப்பாண்ணேன். என்கிட்ட இருந்தால் கொடுத்துருப்பேன்ல. 9:30 மணிக்கு வாப்பான்னு நான் மேலே ஜோம் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் அனுப்புகிறார், உங்களுக்கு நாங்கள் ஹோமுக்கு காணிக்கு அனுப்பணும். நான் சொன்னேன், எனக்கு அனுப்பாதீங்க. ஒருத்தர் காசு கேட்டு வந்தார், அவர் நம்பருக்கே அனுப்புங்க. அப்புறம் திருப்பி அடித்தாப்புல, ஆனால் நான் கீழே வந்துட்டேன்னாரு. நான் மாடியில் இருந்தேன், கீழே வந்துட்டேன்னாரு. எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். இல்லை காசு, அதான் காசு வந்துருச்சுல்ல. நீங்கள் காசு இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இது இப்போ 9 மாதம் இல்லை, இயேசு வருகிற வரைக்கும் நடக்கும். நீங்க ஜெபிக்க 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 கதவுகள் திறக்கும். உங்களை வேண்டான்னு சொன்னவங்க உங்களை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சும்மா வச்சுக்கோங்க, கொடுப்பாங்க. என்ன வச்சுக்கோங்க? சும்மா வச்சுக்கோங்க. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. சாகரேன்னு போன ஆளுக்கு சாப்பாடு 2 முறை கொடுத்தார்.
யாரு? தீர்க்கதரிசி. நான் போறேன், என்னை சாக விடுங்கன்னு போனவருக்கு 2 டைம் சாப்பாடு. முதல் டைம் சாப்பிட்டு திரும்ப தூங்க விட்டார், நல்ல பூஸ்ட் ஏறட்டும். 2வது டைம் கொடுத்த உடனே அப்புறம் தட்டி எழுப்பினார். நீ போக வேண்டிய தூரம் ஒரே சாப்பாடுல 40 நாள் நடந்தார். உங்களை தட்டி எழுப்பணுமா? முதல் சாப்பாடுலேயே ரெடியா இருக்கிறீங்களா? சத்தம் வர மாட்டிருக்கு. அச்சு சோப்பான்றீங்க. ஜெபிக்கிற ஆளு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா அவர் தட்டி எழுப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? அந்தரங்கத்துல பண்ற ஜெபம், தனி ஜெபம். இதுதானே ஜெபம். ஆமா, வீட்டில் பாடும்போது ஏசு நல்லவர் அவங்கள நம்மளும் இங்க பாதி அப்படியே முணுமுணுத்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. வீட்டு ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா பாடுங்க, அதெல்லாம் 100% ஓகே. இந்த கால வேளையில கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவது நீங்களும் அவரும். சொல்லுங்க, நானும். சத்தமா சொல்லுங்க. ஒரு புது பாட்டு வந்திருக்கு, அழகா பாடிருக்கிறார். அந்த பாட்டு நாங்க பாடுறோம். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. எதை குறித்து கவலைப்படாம எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். அது புதிய ஏற்பாட்டுடைய ஜெபம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஜெபம். அந்த ஜெபத்தை பாட்டா பாடுகிற. லிரிக்ஸ் போட முடியுமா? லிரிக்ஸ் போடுங்க பாப்போம். தேங்க்யூ அப்பா. ஆரம்பிக்கிறீங்களா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதை நினைத்தும்
எல்லாமே பார்த்து கொள்வீர். நேற்று முந்தின வெள்ளிக்கிழமை இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அதே போல வேலைக்கிழமை ஒரு பாட்டு, ரீகன் பாஸ்டர் அவங்க ஒரு பாட்டு, அருமையா ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. அதுக்கு வாரம் ஃபாதர் ஐயா பாட்டு. இந்த 3 பாட்டை நான் கேட்டேன் அப்படின்ற கை உயர்த்துக்காங்க பார்ப்போம். போனே இல்லாதவங்க கேட்டுருக்குறாங்க. இப்போ இருக்கிற ஷாலோன் இருக்கிற பாய்ஸ் இவங்க தான் கை தூக்குங்கப்பா. இந்த 3 பாட்டை கேட்டேன்றவங்க எந்திரிக்க பார்ப்போம். 3 பாட்டு நான் கேட்டேன் எந்திரிக்க பார்ப்போம். சும்மா எந்திரிங்களேன். 3 பாட்டு கேட்டேன். குட் பாருங்க. சரி, வாழ்த்துக்கள். உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். நல்ல ஒரு கைத்தட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்க போனை போகும்போது இப்ப காணிக்கை பெட்டில் போட்டு போயிடுறீங்க. இந்த பாட்டை வேற போன்ல கேட்டுட்டு அடுத்த வாரம் வந்து உங்க போன் எடுத்துக்கலாம். 3 பாட்டு இந்த ஒரு வாரத்தில் வந்திருக்கு. அவ்வளவு தியாகத்தோடு லீலி புஷ்பம் அப்படின்ற பாட்டை அழகா ஃபாதர் பாடியிருக்கிறார். அழகா பாடியிருக்கிறார். இந்த பாடலை நீங்க கேட்க கேட்க இதுதான் அவரோட இணைக்கிற இணைப்பு. உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு பாட்டை ஒரு பாட்டு கேட்டேன் அப்படின்றவங்க ஒரு புது பாட்டு கேட்டேன், ரைட், ஒரு பாட்டு கேட்டுருக்கிறீங்க. இந்த 3 பாட்டையும் கேளுங்க. இப்போ கேளுங்க. நீங்க பண்ணுகிற இந்த அந்தரக ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, கர்த்தரோடு ஜெபத்தை பிரசன்னம்னு சொல்லலாம், தேவ சமூகம்னு சொல்லலாம். நீங்க தனியா அவரோடு உறவாடுவது, ஆமென், அவரோட பேசுவது, அவர் பேசுகிறத நீங்க கேட்கிறது. போன வாரம் சொன்னார் பாருங்க ஆண்டவர், ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு கோபம் வரலன்னா நான் இன்னொரு முறை பேசவா, 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா? ஆண்டவர் மறுபடியும் பேசினார். இதே மாதிரி தனியா பேசுகிற ஒரு அனுபவம். மோசே 2 கற்பலைகளை அக்கினி விரல்னால ஆண்டவர் எழுதி கொடுத்தார். யாத்திராகமத்துல கீழே வந்தா உங்க கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க, வந்த கோபத்துல போட்டு உடைச்சிட்டார். ஆனா 34ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மறுபடியும் கொஞ்சம் தள்ளிக்கும், அந்த இது அந்த வயர் கொஞ்சம் வர மாட்டேன், தள்ளி வைங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, கட் ஆகுது பாருங்க. அல்லேலூயா. 34ஆம் அதிகாரத்துல மோசேவை ஆண்டவர் மறுபடியும் அந்த மலைக்கு, அந்த சீனாய் மலைக்கு என்னோட கூட மேலே ஏறி வான்னு சொல்றார், என்னோட கூட தனித்து இருக்கபடி வான்னு சொல்றார். இப்ப நீ ஒரு பலகையை ரெடி பண்ணிட்டு வான்றார். என்ன சொல்றாரு? இங்க கவனிங்க, அங்கதான் சொன்ன, நீங்க எல்லாரும் அங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்லது. ஆண்டவர் மோசேயை தனியா இருக்க கூப்பிட்டார் இந்த உயரமான இடத்திற்கு. அங்க ஒரு வசனம் இருக்கு, நீ மேல வரும்போது எவனும் ஆடு யாரும் மேய்ச்சிடக்கூடாது. மலையில எவனாவது ஆடு மேய்ச்சானா, சத்தமா சொல்லுங்களேன், படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆடு மாடு யாராவது மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த தேவ பர்வதத்தில் ஆண்டவர் வரும்போது இந்த ஆடு, பழைய ஏற்பாட்டில் மோசேவை ஆண்டவர் உயரத்துக்கு கூப்பிட்டார். இந்த 30 அடி உயரத்தில் இந்த தூணை செஞ்சது போல கர்த்தர் மோசையோட பேசுறதுக்கு கூப்பிட்டார். அப்ப சொல்றாரு, யாராவது கூட வந்தாலும் இல்ல அந்த மலையில சுற்று வட்டாரத்தில் யாராவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க செத்துருவாங்கன்னார். என்னது? இப்ப ஜோம் பண்ண சொன்ன ஜோம் பண்ணுவீங்களா? அப்படி இன்னைக்கு சொல்றாரு, தைரியமா அவர் சமூகத்தில் வாங்கன்னு புதிய ஏற்பாட்டில் மகனா மகளா பிள்ளையா உங்களை கூப்பிடுறாரு. இந்த உள்ளான மனுஷனுக்கு ஆகாரமே போடாம ஒரு வாரம் முடிச்சு இன்னொரு வாரம் வர்றோமே, இது நல்லா இருக்கான்னு உங்களை பார்த்தே கேட்டுக்கோங்க. நல்லா இருக்கா? கேளுங்க, நல்லா இருக்கா? யோசிங்க. ஆசீர்வாதத்துக்கு தடையே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். நீங்க அவரு கூட இணைஞ்சீங்கன்னா, சொல்லுங்க, அவரு கூட இணைந்தால், அல்லேலூயா, உள்ளான மனிதன்ல பலன் அடைந்தால். கவனிங்களேன், ஒரு இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்களா படிக்கிற, காலேஜ் படிக்கிறவங்க, ஏன் ஐஏஎஸ் ஆகல? இருக்கிற அரியரை எடுக்கிறதுக்கே பெரிய கஷ்டம். கவனிங்க, உள்ளான மனிதன்ல பலப்பட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். தானியேல் எருசலேமுக்கு நேராய் தனி மனிதனாய் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஜெபம் பண்ணினால் சிங்க கேபி, சொல்லுங்க, ஜெபம் பண்ணினால் அதை தெரிந்தும் முன்பு செய்தது போல வழக்கமாய் பலகணிகளை, கதவை திறந்து ஜன்னலை திறந்து முழங்கால் படியிட்டு யெகோவா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கொடுத்த பரிசனை தெரியுமா? தானியேலின் தெய்வமே தெய்வம் என்பதை அந்த ராஜா அல்ல ஊரே சொல்லும்படி அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல? தேவ பிரசனத்தை
சுமந்து கொண்டு யோர்தான்ல கால் வைக்கிற ஆட்கள் இல்ல. தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு உங்களை அன்பாய் கேட்கிறோம். இந்த சபையில வந்திருக்கிறவங்க மாத்திரமல்ல, நீங்க பார்க்கிற எல்லாரும் இனி வரும் காலங்களில் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆளா இருக்கணும். நான் இடையில ஒரு தங்கச்சியை பார்த்தேன். என் கூட யார் வந்தாங்க கார்ல? போங்கே வந்தியா? போங்கே தான் வந்தேன். நானும் போங்கே, பால் ஐயா. நாங்கள் இடையில ஒரு தங்கச்சியை பார்த்தேன். நம்ம சபைக்கு வர தங்கச்சி தான். இன்னைக்கு வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. காலேஜ் போகும்போது குட்டியோண்டா ஒரு பொட்டு வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? சும்மா சொல்லுங்க. பொட்டு வச்சிருக்கு. பொட்டு வச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல நின்று ஃபோனில் முகத்தை பூராத்தோ, இன்னைய வேற லைவ்ல எடுக்கிறீங்க, அது வேற முகத்தை பூரா ஊன்னு வச்சுக்கிட்டு யார்கிட்டயோ மண்டையை ஆட்டி ஆட்டி பேசுது. நான் கேட்குறேன், ரோட்டில் பஸ் ஸ்டாப்ல இருந்து பேசுறதுக்காக உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க? வாலிப தங்கச்சி, தம்பி, இதுல ஒரு பொட்டு வேற. ஆனா பேர் எங்க வச்சிருக்கோம்? நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்க உங்களை அழைச்சிருக்கிறார். ரத்தம் சிந்தினார் உங்களுக்காக, உங்க அப்பாவுக்காக, உங்க அம்மாவுக்காக. நீங்க குடி இருக்கிறது, நீங்க பொட்டு வைக்கிறத நான் பேசல. நான் கேட்கறது உங்க லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் எதை, யாரை சுமக்கிறீர்கள்? நான் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன், போன வாரம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் பார்க்க சொன்னேன். 2 பேரும் பார்த்தாங்க. உள்ள வேதனை. நம்ம பிள்ளைகள், தேவன் ஏன் இந்த உன்னதமான அதிகாரத்துக்குள்ள நம்ம ஏன் போலன்னா, அவரை சுமக்கல. அவர் பிரசன்னத்தை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். இதுதான் பிரசன்னம். இன்னும் கிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு எழுதி ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம். இன்னைக்கு பாடினாலும் அந்த பிரசனத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். அவ்வளவு விலை கிரயம் கொடுத்துருக்கிறார் ஃபாதர் அப்பா. இந்த பாட்டை பாடுறதுக்கு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு ஜெபத்துல சிங்கக்கேவி, புதிய ஏற்பாட்டு ஜெபத்துல வீட்டை விட்டு ஓடனவன் திருப்பி வந்த உடனே மோதிரம், அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு கொளுத்த கன்று, சாப்பாடு. இந்த தகப்பனையும் யெகோவா தேவனையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களை நீங்க ஜெபிக்க மாட்டீங்களான்னு ஏங்குகிறார், காத்திருக்கிறார். அன்னைக்கு சிங்கத்துல என்ன தூக்கி போட்டாலும் நாங்க ஜெபிக்க ரெடிங்க. சிங்கத்துல தூக்கி போட்டாலும் நாங்க ஜெபிக்க ரெடிங்க. எரிகிற அக்கினிய 7 மடங்கு அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவன் சொல்றான், நீங்க நிப்பாட்டின பொற்சலையை நாங்க வணங்க முடியாது. எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை. there is no problem for us, we never do it. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் ஆண்டவருக்காக எப்படி இருக்கு? சொல்லுவதெல்லாம் உண்மையை பாக்குதா? கத்தரை பாடுதா? ஹலோ, கோபிநாத்தா பரலோகத்துக்கு கூட்டு போறாரு உங்களை? நீங்க நிறைய பேர் இப்ப என்னன்னா இந்த டிபேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. தெரியுது எனக்கு. விஜய் வருவாரா, ஸ்டாலின் வருவாரா, எடப்பாடி, யார் வந்தா என்னங்க உங்களுக்கு? தேவ பிரச்சனத்தை சுமந்தீங்கன்னா நீங்க வைக்கிற இடத்துல யோர்தான் பின்னிட்டு திரும்பணும். உங்க காசு தடப்படாது. உங்களுக்கு வருகிற வருமானம் ஸ்டாப் பண்ண முடியாது. காரணம், இவங்கள் அல்ல என் வருமானம், அரசாங்கம் அல்ல, என்னை ஆளுகை செய்கிற தேவனால எனக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். உங்க அரை வெயிட்ட, உங்க டைமை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தம்ன்றவங்க, ஏன் இப்ப இந்த தொந்தரவு, ஏன் வட்டி, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் கலக்கம், ஏன் சமாதான கேடு? தேவனோடு அப்பான்னு பேச கெஞ்சுகிறாரே, இந்த தேவனை உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட மனசு இல்லையா? கண்களை மூடலாமா? ஒரு நிமிடம். ஒரு நோட்டு கூட்டுங்க, ஒரு நோட்டு கூட்டுங்க. கண்களை மூடலாமா? கண்களை. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு எல்லாருக்குள்ளும் தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்ல மேய்ப்பர்
நீர்தானே நல்ல மேய்ப்பர், நீர்தானே நான் உந்தன் பிள்ளையல்லோ. உள்ளான மனுஷனுக்குள்ள பாடு, நான் உந்தன் பிள்ளையல்லோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானே, அனுபவிச்சு சொல்லுங்க, எனக்கு ஜீவநீரூற்று நீர்தானே, உம்மில் நான் தாகம் கொண்டே, இசையா உம்மில் நான் தாகம் கொண்டே. கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா. விரும்பினால் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து ராஜாதி ராஜாவே நல்ல முழு பலத்தோடு அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆராதனை பிரசன்னம் உங்க வாழ்க்கையில மூச்சா மாறணும். என்னவா மாறணும்? இன்னும் எத்தனை நாள் இந்த டியூஸ்பிட்டியே ஓட்டுறது? முன்னேறணும்னு ஆசை இருக்குல்ல, முன்னேறவர் கையை பிடிங்கள. ஹலோ, இன்னும் எத்தனை நாள் வாடகை வீட்டிலே உட்கார? முன்னேறணும்னு ஆசை இருந்தா அரை வீட்டை பூட்டி என்னை முன்னேற்றுங்கன்னு கேளுங்க. உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உயர்த்தலைன்னா என்கிட்ட வாங்க. நீங்க ஜெபம் பண்ணி உங்களை உயர்த்தலைன்னா கவனிக்கல, ஜெபமே பண்ணாம இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கிறாருன்னா நீங்க கொஞ்சம் அவரோட பேசி பாருங்க, அவரோட பழகி பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க தரித்திரங்கள் மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் பிசாசு எதிராக வரும் பொழுது ஜெயக்கூடிய ஏற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு 5 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் நேரத்தை ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. என்ன செய்தி நேரத்தை கரெக்டாக முடிச்சிடுவேன். 10:30 மணிக்கு ஆராதனை நாத்துமாவை போட்டு அனுப்பிடுவோம். இரண்டாவது நீங்க செய்ய வேண்டியதை ஒன்றை சொல்றேன். அவர் சமூகத்தில் நீங்க வரணும்னா ஒரு பசி இருக்கணும். என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பசி, பயங்கர பசியில மாட்டுத்தாவணி வந்துட்டு இறங்கிட்டீங்க. பஸ்ல மாட்டுத்தாவணியில வந்து இறங்கிட்டீங்க. என்ன செய்வீங்க? இல்லை என்ன செய்வீங்க? வீட்டுக்கு என்ன செய்வீங்க? முதல் ஃபோன், என்ன சாப்பாடு? பசியில் இருக்கேன். டக்கு டக்குன்னு நீங்க வீட்டுக்கு போகாத முன்னாடியே நான் சாப்பாடை செய்ய சொல்லியிருக்கிறேன் ஃபோன் பண்ணி அப்படி கை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். சகோதரர்கள், ஆமாம், கை ஒரு ஆள் 2 பேர் 3 இவ்வளோ சாப்பிட மாட்டீங்களா? சொல்ல, வீட்டில் என்ன கொடுத்தா சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, சாப்பிட மாட்டாங்க அவங்க. ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடு ரெடியான்னு கேட்டீங்களா? கேட்டிருக்கீங்களா? சாமுவேல் கேட்டதே இல்லையா? வீட்டுக்கார மாட்டேன், கை தூக்குங்க. அப்புறம் எல்லாம் எனக்கு கண்ணு நல்லா தெரியும். பின்னாடி யார் இருக்கா? மதி இருக்காப்லையா? மதி கேட்டதே இல்லையா? கை தூக்குனா நாங்கள் இன்னையே முறைச்சு பார்க்குறீங்க. சாப்பாட்டுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், கை கீழே போடுங்களேன், நம்ம திருப்பி கை தூக்குவீங்க. ஓட்டுறது காரு, என்னது ஓட்டுறது காரு, உட்காந்துருக்கிறது நான். சத்தமாக சொல்லுங்க. ஏய், சாப்பாடு என்ன? 2 தோசை சுட்டு வை. யார் சொன்னா? ராஜகினி சொல்லுவாப்ல. பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? சாப்பாடு வாங்கி தர மாட்டாமா? அவனுக்கு தெரியும் 8 மணிக்கு உள்ள வந்தா இந்த ஆள் சாப்பாடு தர மாட்டாரு. 8 மணிக்குள்ள மதுரைக்கு போயிட்டோம்னா இந்த ஆள் சாப்பாடு தர மாட்டாரு. உடனே வீட்டுக்காரன், எங்க இருக்க? வந்துட்டியா? 2 தோசை சுட்டு வை. வந்துட்டே இருக்கேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், களத்து போட்டில் வந்துட்டேன். இப்ப சாப்பாட்டுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கை உயர்த்துங்க. வீட்டுக்கு சுந்தரே கை தூக்கணும். காளி முத்துக்கு அடிப்பீர்கள, சாப்பாடு இருக்கா இல்லையான்னு கேட்டு. அப்புறம் என்ன, கல்யாணம் முடிச்சதான் தூக்கணுமா? கை கீழே போடுங்க. அப்படிங்களேன். இந்த தேவ சமூகத்துக்கு போனோம்னா இந்த அரை வீட்டை பூட்டி ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தா பசி இருக்கணும். என்ன இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பசி. என்ன பசின்னா பிரசனத்துக்குரிய பசி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சுண்ட போது சொல்லுங்க, சுண்ட போது. ஆமா, மயங்கி தூங்குறீங்களே, பசி கொடுக்க போறாரு. இப்போ நம்ம ஜோமன போறேன்.
இனி பிரசன்னத்துக்கு நீங்க ஓடி வர போறீங்க. ஹல்லேலூயா. இனி உங்களை பாருங்களேன், இனி அப்போஸ்தல ஊழியத்தை ஆண்டவர் சபையில் ஆரம்பிச்சிட்டாரு. அதை நான் 100க்கு 100 நம்புறேன். நீங்க விரும்பினாலும் விரும்பா காட்டியும் தேவ பிரசனம் உங்களை கையை பிடிச்சி அவன் சொல்றான், நான் அதிகாரத்தோட லெட்டரை வாங்கிட்டு குதிரையில வேகமா போய்கிட்டு இருக்காரு. சடுதியில ஒரு வெளிச்சம் உண்டாக்கி சவுளை கீழே தள்ளினது. அதே வல்லமை இந்த பிரசனத்துக்கு நேரா உங்களை கொண்டு வர போகிறது. நான் அல்ல, எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் ஜெபிக்கிற, நாங்கள் நம்பி இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை, இந்த அப்போஸ்தலர் ஊழியம் உங்களுக்குள்ள நிறைவேறுகிற காலம் இது. ஹல்லேலூயா.